வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம 12 இன்ச்சு ஃபோர்த் ஆர்டர் சப்வூஃபர் பாக்ஸும் கூடவே லெஃப்ட் ரைட்டுக்கான 6 இன்ச்சு ஊஃபர் பாக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இந்த ரெண்டு பாக்ஸ் எப்படி செய்யறங்கிற வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கான சீட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளைவுட் கிடையாது, எம்டிஎஃப்ல வாட்டர் ப்ரூஃப் ஃபுல் சீட் தான் நம்ம எடுத்திருக்கோம். 8க்கு 4. இதுக்கான மெஷர்மெண்ட்ல வாங்க பீசஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். 12 இன்ச்சு ஃபோர்த் ஆர்டர் சப்வூஃபர் பாக்ஸ் ஆல்ரெடி நம்ம எப்படி செய்யறங்கிற வீடியோ போட்டிருக்கிறோம். அதே சேம் சைஸ்லயே தான் 14க்கு 18 இன்ச்சில் 3 பீசஸும், 15க்கு 24ல 2 பீஸ், 18க்கு 24ல 2 பீசஸ். இதுக்கான பீசஸ் நம்ம எடுத்திருக்கிறோம். இதுல நம்ம என்ன டிஃபரெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு தேவையான சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு பைனியர் சாம்பியன் சீரிஸ் 500 வாட்ஸ் சப்வூஃபர்ங்கிறதுனால எம்டிஎஃப் சீட்ல மட்டும் நீங்க டைட் பண்ணுனீங்கன்னா லூஸ் கொடுத்துக்குங்கிறதுனால இது கூடவே எக்ஸ்ட்ரா அரேஞ்சி பிளைவுடையும் சேர்த்து சென்டர்ல என்ன பண்றோம், அரேஞ்சி பிளைவுடும் 3/4 இன்ச்சு எம்டிஎஃப் சீட்டையும் சேர்த்து வச்சு டைட் பண்ணி நம்ம கட் பண்ணி செய்ய போறோம். இந்த அரேஞ்சி பிளைவுட்ல வச்சு டைட் பண்ணி கூடவே 3/4 இன்ச்சிலையும் சேர்த்து டைட் ஆகிறப்ப என்ன வைப்ரேட் ஆனாலும் ஸ்க்ரூ லூஸ் ஆகாது. அந்த ஸ்க்ரூ லூஸ் ஆன சவுண்டு உங்களுக்கு அடிஷனலா வராது, பேஸ் மட்டுமே கிடைக்குங்கிறதுனால நம்ம அரேஞ்சி பிளைவுட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கான மெஷர்மெண்ட்ல எல்லாம் கட் பண்ணி நம்ம அதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். 6 இன்ச்சு லெஃப்ட் ரைட்டுக்கான நம்ம பாக்ஸ் செய்யணும். அதுக்கான எம்டிஎஃப் சீட்டையும் நம்ம அதுக்கான மெஷர்மெண்ட்ல இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுக்கான மெஷர்மெண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹைட் 1 அடி, அகலம் ஃப்ரண்ட் அகலம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 8.5 இன்ச்சு, டெப்த் பாக்ஸோட டெப்த் டோட்டல் அகலம்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு இருக்கும் டெப்த். இதுக்கான மெஷர்மெண்ட் அதுக்கான பீசஸ் தேவையானதை நம்ம கட் பண்ணிட்டோம். எல்லாமே ஃபெவிகால் தடவி 6 இன்ச்சு பாக்ஸுக்கு பூரா 1.5 இன்ச்சு ஸ்க்ரூவும், ஃபோர்த் ஆர்டர் பாக்ஸுக்கு பூரா 2 இன்ச்சு ஸ்க்ரூ வச்சு நம்ம ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். ஆணி அடிக்கல, ஃபெவிகால் தடவி ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி செஞ்சீங்கன்னா கிரிப்பாக இருக்கும், உங்களுக்கு பிடுங்கிக்கிட்டு வராது. இந்த 6 இன்ச்சு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் தான் உங்களுக்கு வச்சு டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாட்டம் டாப் பகுதியை வச்சு நம்ம டைட் பண்ணிட்டீங்கன்னா பாக்ஸ் உங்களுக்கு ரெடி ஆயிரும். அந்த மெத்தட்ல நம்ம லெஃப்ட் ரைட்டுக்கான 2 பாக்ஸ் நம்ம ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சைட்ல அந்த செவகமான பீசஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 2 பாக்ஸுக்கான அந்த செவகமான நம்ம பீசஸ் ரெடி பண்ணிட்டோம். நல்லா ஃபெவிகால் தடவி ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிட்டோம். இதுக்கு பிறகு மேல் அகலம் 8.5க்கு 1 அடி அந்த 2 பீசஸ் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையுமே 2 சைடு வச்சு நீங்க டைட் பண்ணிட்டீங்கன்னா 6 இன்ச்சு ஊஃபருக்கான லெஃப்ட் ரைட் பாக்ஸ் உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஃபைனலா எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்ட அந்த மைக்கா கலர்ல தான் நம்ம ரெடி பண்ண போறோம். 6 இன்ச்சு பாக்ஸ் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃபோர்த் ஆர்டர் சப்வூஃபர் பாக்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம். எல் ஷேப்ல நம்ம ரெடி பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஃப்ரண்ட் சென்டருக்கான பீசஸ் வச்சு நம்ம டைட் பண்ணியாச்சு. சென்டர்ல நான் சொன்ன மாதிரி அரேஞ்ச் பிளைவுடைய ஆட் பண்ணி அதே சேர்த்து நம்ம டைட் பண்ணிட்டோம். ஏர்ஹோலுக்கான 3 இன்ச்சு பிவிசி பைப்பு 12 இன்ச்சு லென்த்ல வச்சு 3 பீஸை கட் பண்ணி எம்சியில் வச்சு லாக் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா தேய்ச்சி அதையும் நம்ம ஃபினிஷிங் பண்ணியாச்சு. கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஆர்டர் பாக்ஸ் எம்டிஎஃப்ல செஞ்சாலே சவுண்டு நல்லா இருக்கும். இருந்தாலும் கூடுதலாக சவுண்ட் ப்ரூஃபுக்காண்டி அக்வா சீட்டு நம்மளுக்கு வாங்கி கொடுத்து இதையும் ஒட்டி ரெடி பண்ணி கொடுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன மைனூட்டா அம்மிங் கலந்த ஒரு நாய்ஸ் வரும், அது இல்லாம சாஃப்டா பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி கஸ்டமர் இதையும் ஒட்டியே ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. கஸ்டமர் கேட்டதுக்கு தகுந்த மாதிரி அந்த பீசஸ் நம்மளுக்கு டைரக்டா அம்மா அட்ரஸுக்கு அனுப்பிட்டாங்க. ஆன்லைன்ல தான் வாங்கியிருந்தாங்க. அதை நம்ம ஃபர்ஸ்ட் சப்வூஃபர் வச்சு ஃபிட் பண்ணக்கூடிய அந்த பேக் சைடு சீல்டு பகுதி அதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒட்டிக்கலாம். ஒட்டி நீங்க பாக்ஸை லாக் பண்ணிட்டீங்கன்னா கடைசியா ஒட்ட முடியாதுங்கிறதுனால மைக்காவுக்கு ஒட்டக்கூடிய எஸ்ஆர் சொல்யூஷன் போட்டு தான் நம்ம ஒட்டி இருக்கிறோம். நம்ம ஒட்டக்கூடிய அந்த பேஸ்ட் சரியா இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்பாஞ்சி வைப்ரேட் ஆகி அது ஒரு சவுண்டு கிரியேட் பண்ணுங்கிறதுனால எல்லாமே டைட்டா ஒட்டியாச்சு. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 80% நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாக்ஸோட டாப் பகுதி 15.5க்கு 24 அந்த பீசஸை அதையும் வச்சு நம்ம பாக்ஸ் ஃபைனலாக முடிச்சிட்டோம். பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா டோர் க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரேம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதுவும் பார்த்தீங்கன்னா அதே சேம் வாட்டர் ப்ரூஃப் எம்டிஎஃப் சீட்டில் தான் 14க்கு 18 அந்த சைஸில் 3 சீட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு சென்ட்ரு அதில் பேக் சைடு இருக்க அந்த டோரையும் அதையும் நம்ம ரெடி ஆயிடுச்சு. இப்போ 12 இன்ச்சு ஃபோர்த் ஆர்டர் சப்வூஃபர் பாக்ஸ் நம்ம கஸ்டமர் கேட்ட மாதிரி நம்மளுக்கு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதோட டோட்டல் வெயிட்டும் சப்வூஃபரை ஃபிட் பண்ணுறது எப்படி ஃபிட் பண்ணுறோம், பைனியர் சப்வூஃபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டூயல் 4 ohms காயில். நம்ம என்ன மெத்தடில் சீரியஸாக பேரலா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பின்னாடி வருது, வீடியோவை தொடர்ந்து பாருங்க. கஸ்டமர் கேட்ட மைக்கா கலரில் நம்ம பாக்ஸை ரெடி பண்ணிட்டோம். கஸ்டமர் டார்க் கலர் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால லைட் ப்ரௌன் கலரில் லைனிங் போட்ட மாதிரி ஒரு மைக்கா நம்ம அந்த லைனிங் வாட்டத்துக்கே ரன்னிங் மாதிரி நம்ம ஒட்டியாச்சு. மைக்கா ஒட்டி நம்ம பாக்ஸை ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இதே மைக்கா தான் நம்மளுக்கு 6 இன்ச்சு லெஃப்ட் ரைட் பாக்ஸுக்கு நம்ம ஒட்டி இருக்கிறோம்.
ஒட்டி அதையும் நம்ம ஃபைனல் பண்ணியாச்சு. ஃபைனல் பண்ணிட்டு நம்ம ஒயரை கனெக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி ஸ்பீக்கர் சாக்கெட்டை பின் சைடு வச்சு நம்ம லாக் பண்ணிவிட்டு அதுலேருந்து டியூட்டருக்கும் ஊஃபருக்கும் நம்ம ஒயர் நம்ம சால்டரிங் பண்ணிட்டோம். இந்த அக்வா சவுண்டு ப்ரூஃப் சீட்டு இதுலேயுமே ஒட்டி தர சொல்லி கஸ்டமர் கேட்டதுனால இதுக்குள்ளேயே நம்ம சீட்டெல்லாம் ஒட்டியாச்சு. பாக்ஸ் உங்களுக்கு இதுவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம 4th ஆர்டர் சப்வூஃபர் பாக்ஸ் ரெடி. இதுக்கான சப்வூஃபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பைனியரில் 1600 வாட்ஸ் டூயல் 4 ஓம்ஸ் வாய்ஸ் கொண்ட சாம்பியன் சீரியஸ் பைனியர் சப்வூஃபர். இது டோட்டல் வாட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 500 வாட்ஸ். இதுதான் நம்ம இதில் வச்சு ஃபிட் பண்ண போகிறோம். இந்த சப்வூஃபர் இதோட அன்பாக்சிங் வீடியோ ஃபுல் டீட்டெயில்ஸு கம்பெனி சைட்லேருந்து என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கிறது நம்ம தனி வீடியோவாக வரும். இப்போ நம்ம அந்த சப்வூஃபரை பாக்ஸ் இருந்து வெளியில் எடுத்துக்கலாம். இதில் 2 4 ஓம்ஸ் வாய்ஸ் காயில் இதில் இருக்குது. அதை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து வரப்போகுது. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது இல்லாமல் இந்த 4th ஆர்டர் நம்ம ரெடி பண்ண பாக்ஸுக்குள்ளே வச்சு நம்ம கனெக்ஷன் கொடுத்து டைட் பண்ணிக்கலாம். பாக்ஸுக்குள்ளே நம்ம உள் சைடு நம்ம பார்த்தீங்கன்னா அக்வாஸ்டிக் ஒட்டியாச்சு. இல்லாமல் இந்த சப்வூஃபர் ஃபிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அதே சீட்டு ஒட்டணுங்கிறதுனால அதுக்கான மெஷர்மெண்ட்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம். அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப தூள்கள்லாம் உள்ளார உழுகாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம பேப்பர் போட்டு ஒட்டியிருந்தோம். அதையும் எடுத்துட்டு நம்ம ஃபைனலாக சப்வூஃபரை வச்சு பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி. கரெக்டாக இருக்குது. இதுக்கான ஸ்க்ரூவும் அந்த சப்வூஃபரில் ஏர் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஒரு மெஷர் டேப் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. எல்லாமே கம்பெனிலே கொடுத்துருந்தாங்க. அதை ஒட்டிக்கலாம். இப்போ இதுக்கான கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் பேரலல் தான் கொடுக்குறேன். பேரலல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே சகப்புக்கு சகப்பு கருப்புக்கு கருப்பு நம்ம பேரலாக கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 square mm டிசி ஒயர் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். நம்ம ஏசி ஒயருங்கிறது வீட்டு ஒயரிங் பண்ணக்கூடிய அந்த ஏசி ஒயர் இல்லை. இது டிசி ஒயரில் 1 square mm ஹெவியாக இருக்கும். அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடு இருக்கிற வாய்ஸ் காயில் ப்ளஸ்ஸும் இந்த சைடு இருக்கிற வாய்ஸ் காயில் ப்ளஸ்ஸும் நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம இதை வெளியில் ஆம்பிள்ஃபயரில் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காண்டி எக்ஸ்ட்ரா ஒயர் நம்ம கொடுத்தாச்சு. அதேமாரி கருப்பு கலரில் இந்த சைடு இருக்கிற கருப்பு கலரில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி இந்தாண்ட இருக்கிற கருப்பு கலரில் வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா பேரலல் ஆயிரும். 2 4 ஓம்ஸ் காயில் பேரலல் பண்ணுனீங்க அப்படின்னா 2 ஓம்ஸ். இந்த சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் 2 ஓம்ஸ் லோடு கொடுத்தீங்கன்னா 100% ரிசல்ட் நம்ம வெளியில் எடுக்கலாம். இதே சீரியஸ் பண்ணினீங்கன்னா 8 ஓம்ஸ். 8 ஓம்ஸுங்கிறப்ப சாஃப்டான பேஸ் கிடைக்கும். ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வராது. அதனால நம்ம 2 ஓம்ஸ் லோடோட கொடுத்து இது ஃபுல் பர்ஃபார்மன்ஸை வெளியில் எடுக்கிறதுக்காண்டி நம்ம ஒயர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இருந்தாலும் நம்ம ஃபைனலாக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது. 2 ஓம்ஸ் தான் லோடு வருதா, நம்ம கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துருக்குறோமாங்க செக் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா 1 square mm ஏசி ஒயரிங் வீட்டு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒயரிங் அதை யூஸ் பண்ணல. டிசி ஒயர் தான் போட்டிருக்கிறோம். அது போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது. இப்போ கடைசியாக மீட்டரில் வந்து என்ன ஓம்ஸ் இருக்குங்கிறது செக் பண்ணிக்கிறோம். ஏன்னா 4th ஆர்டர் பாக்ஸுக்குள்ளே வச்சு டைட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி கழட்டி எடுக்கிறது சிரமங்கிறதுனால நம்ம ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு மைனஸுக்கு மைனஸை வச்சு மீட்டரில் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி மூடில் தான் வச்சிருக்கிறோம். செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 ஓம்ஸ் காமிக்குது. 2 ஓம்ஸுங்கிறது 2 பாயிண்ட் சம்திங் காமிக்குங்கிறதுனால 3 ஓம்ஸ் இருக்குது. கனெக்ஷனில் செக் பண்ணிக்கிட்டோம், கரெக்டாக இருக்குது. அதுமாரி அந்த எக்ஸ்ட்ரா லப்பருமா ஒட்டியாச்சு வச்சு டைட் பண்ணுறப்ப கிரிப்பாக பிடிக்கணுங்கிறதுக்காண்டி. இப்போ இந்த சப்வூஃபரை உள்ளார வச்சு அதுக்கான 8 ஸ்க்ரூவும் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க. 1.25 இன்ச்சில் 8 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒயரை வெளியில் எடுக்கிறதுக்காண்டி அடியில் ஒரு ஓட்டையும் இந்த ஒயரை எடுத்துட்டு ஃபைனலாக ஒரு ஜேபிஎல் புஷ்ஷிங் டைப்பு கனெக்டிங் போர்ட் நம்ம பிவிசியில் ஃபைனலாக கஸ்டமர் கேட்டதுக்கான அதையும் ஃபிட் பண்ணி அதில் நம்ம ஒயரை கனெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றோம். இது பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு அடிப்பகுதியில் வச்சு நம்ம செட் பண்ணி கொடுத்துட்றோம். அதனால சப்வூஃபரை நம்ம வச்சு அந்த ஹோல் போட்ட இடத்துல ஒயரை உள்ளார விட்டு வெளியில் எடுத்து அந்த கனெக்டிங் போர்ட்டு நம்ம ஒயரை ஜாயின் பண்ணக்கூடிய கனெக்டிங் போர்ட்டில் வச்சு சால்டரிங் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். இப்போ சப்வூஃபரை உள்ளார வச்சுட்டு அதுக்கான ஒயரை ஹோல்லேருந்து வெளியில் எடுத்து விட்டுக்கலாம் வாங்க. ஒயரை எடுத்து விட்டாச்சு. சப்வூஃபரை வச்சுட்டு இதுக்கான அவங்க கொடுத்த 1.25 ஸ்க்ரூவும் நம்ம 2 mm ஒரு சின்ன ஹோல் போட்டிருக்கிறோம். டைரெக்டாக நம்ம வச்சு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ண முடியாது. அது இல்லாமல் கரெக்டாகவும் டைட் பண்ணணும். அதனால் சின்ன ஹோல் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அவங்க ஸ்க்ரூவை வச்சு நம்ம இப்போ டைட் பண்ணிக்கிறோம் வாங்க. 8 ஸ்க்ரூவுமே பக்காவாக டைட் பண்ணிடலாம். எட்டு ஸ்க்ரூ நம்ம சூப்பராக டைட் பண்ணிட்டோம். பயங்கர கிரிப்பாக இருக்குது. அடுத்து இதுக்கான ப்ளஸ் மைனஸ் நம்ம இதில் சால்டரிங் பண்ணி அதையும் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அதிலே பார்த்தீங்கன்னா இதுவும் புஷ்ஷிங் டைப்பு கனெக்டிங் போர்ட்டு தான். ப்ளஸ் மைனஸுங்கிறத அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா ஹெவியான பிவிசி மெட்டலில் பிவிசியில்
மெட்டல் நாப் வச்சு நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க, நல்லா இருக்கு. அதை வெளி சைடு டைட் பண்ணி இதை ஒயர் நம்ம இதில் சால்டரிங் பண்ணிக்கலாம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா டபுள் சைடு டேப்பு போட்டு தான் நம்ம அதை வச்சு டைட் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் நம்ம ஏர் லீக்கேஜ் ஆகக்கூடாது. 4th ஆர்டர் சப்வூஃபர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே பக்கா க்ளோசிங்கில் இருந்தால் மட்டுமே தான் நம்மளுக்கு தேவையான பேஸ் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இதையும் வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். டபுள் சைடு டேப்பு ஒட்டி நம்ம வச்சு அதையும் டைட் பண்ணிவிட்டு உள்ளார இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் மைனஸ் ஒயர், ப்ளஸுக்கு ப்ளஸ் மைனஸ்க்கு மைனஸ் நம்ம 2 ohmஸாக பேரலல் பண்ணி எடுத்து வெளியில் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஒயரையும் இதில் வச்சு நம்ம சால்டரிங் பண்ணிக்கலாம். சால்டரிங் பண்ணுறப்பையும் நம்ம கவனமாக பண்ணணும். நம்ம உள்ளாடி ஒயரை வெளியில் எடுத்து விட்டு ஃபைனலாக வெளியில் வச்சு கூட நம்மளுக்கு டைட் பண்ணலாம். இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒயர் எனக்கு லூஸாக இருக்கும், அது டிஸ்டர்பாக இருக்குங்கிறதுனால தான் நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ஒயரை வச்சு சால்டரிங் பண்ணிக்கிறோம். சால்டரிங் பண்ணுறப்ப ஈயம் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் மேலே உழுவாகாத அளவுக்கு பார்த்துக்கணும். ஏன்னா ஹீட்டிங்காக இருக்கும். சப்போஸ் ஹீட்டான சின்ன துகள் ஓட்டக்கிட்ட விழுந்துருச்சு அப்படின்னா அவ்வளோ வேஸ்ட்டாக போயிருங்கிறதுனால நம்ம இதுக்கான தெளிவாக கவனமாக நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளஸுக்கு ப்ளஸ் மைனஸுக்கு மைனஸ் வச்சு சால்டரிங் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்லீவ் போட்டு நம்ம லாக் பண்ணிடுறோம். லாக் பண்ணிவிட்டு ஒயர் எடுத்த அந்த ஹோலில் ஃபெவிபாண்டு பேஸ்ட் ஊற்றி அதையும் நம்ம அரெஸ்ட் பண்ணிடுறோம். சூப்பராக நம்மளுக்கு சால்டரிங் பண்ணியாச்சு, மேலே ஸ்லீவும் போட்டாச்சு. இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு கனெக்டிங் போட்டு ரெடி பண்ணி கனெக்ஷனுக்கு ரெடியாக இருக்குது. அக்வாஸ்டிக்கு ஒட்டிட்டு நம்ம பாக்ஸை க்ளோஸ் பண்ண வேண்டியதான். சப்வூஃபரை சூப்பராக நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். 2 ohms லோடோடலாம் நம்ம இதுக்கு ரெடி பண்ணிட்டோம். இதுக்கான ஆம்பிள்ஃபாருமே நம்மள்ட்ட தான் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான வீடியோவும் உங்களுக்கு அடுத்து வரும். இதுமாரி தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்க ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் ப்ரூஃபுக்கான அக்வாஸ்டிக்கும் ஃபுல்லாக நம்ம ஒட்டியாச்சு. டோர் மூடக்கூடிய இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா மேட்டு வச்சு ஒட்டியாச்சு. ஃபைனலாக அந்த டோர் மூடக்கூடிய அந்த டோர் போலையும் பார்த்தீங்க அப்படின்னா அக்வாஸ்டிக் கரெக்டாக தேவையான பகுதியெல்லாம் நம்ம அதையும் ஒட்டி முடிச்சிட்டோம். எல்லாமே SR சொல்யூஷன் வச்சு தான் ஒட்டியிருக்கிறோம். பேக் டோர்லையும் பார்த்தீங்கன்னா அக்வாஸ்டிக் ஒட்டியாச்சு. ஃபைனலாக இதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. டோரை போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னாவே நம்ம கனெக்ஷன் கொடுத்து சப்வூஃபர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக எல்லாம் ஒட்டி மூடியாச்சு. டோருக்கான 1.5 inch ஸ்க்ரூ வச்சு அதையும் நம்ம ஃபைனலாக டைட் பண்ணிக்கலாம். ஒட்டியாச்சு. நம்ம எல்லாம் முடிஞ்ச பிறகு இதோட வெயிட் எவ்வளோன்னு செக் பண்ணிங்கன்னா 29 கிலோ இருக்குது வெயிட்டு. சப்வூஃபரை ஃபிட் பண்ணி பாக்ஸு டோட்டல் வெயிட்டு 29 கிலோ. அடியில் 1.5 inch புஷ் வச்சு நம்ம டைட் பண்ணியாச்சு. கனெக்டிங் போர்ட்டில் இதுக்கான ஒயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ஹெவியான 2.0 ஸ்பீக்கர் ஒயர் கனெக்ட். அதுக்கு சப்வூஃபருக்கு நம்ம அதையும் நம்ம கனெக்ஷன் கொடுத்து பாக்ஸை நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். 12 inch 4th ஆர்டர் சப்வூஃபர் நம்ம ரெடி பண்ணால எல்லாமே கொஞ்சம் ஹெவியான ஒயராக கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ப்ளஸ் மைனஸுக்கு ஒயர் கனெக்ஷன் கொடுத்தாச்சுது. 1.5 inch புஷ் வச்சு பாக்ஸ் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாக்ஸில் நம்ம பெரட்டி நம்ம நார்மலாக ஆக்கி வச்சிடலாம். பாக்ஸ் உங்களுக்கு 12 inch 4th ஆர்டர் பைனியர் சப்வூஃபரை வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம். கூடவே லெஃப்ட் ரைட்டுக்கு 6 inch பாக்ஸ் ரெடி பண்ணணும். அதுவும் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. லெஃப்ட் ரைட்டுக்கான 6 inch பாக்ஸ் 2 அதுவும் உங்களுக்கு ஃபைனலாக ரெடி பண்ணி ஃப்ரண்ட்டில் கிளாத்து ஃப்ரேமும் போட்டு இதுக்கான ஊஃபரும் பார்த்தீங்கன்னா ஜிப்பில் 6 inch 8 ohms 80 watts ஊஃபரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒயர் கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்டிங் போர்ட்டோட நம்ம ரெடி பண்ணி கொடுத்துரும். ரெண்டுமே அதே சேம் தான். கிரிலை ஓப்பன் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஊஃபர் பார்த்தீங்கன்னா 8 ohms ஜிப்பில் 6 inch ஊஃபரும், அதே சில்க் டோம் டியூட்டரில் 8 ohms 75 watts டியூட்டர் ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் 2 பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம். லெஃப்ட் ரைட்டு பாக்ஸும் ரெடி. 12 inch 4th ஆர்டர் சப்வூஃபர் பாக்ஸும் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. கூட ஒரு ஆடியோ ஆட் பண்ணியிருக்கேன், கேட்டு பாருங்க. அவள் வருவாள், அவள் வருவாள்.
2.1 ஸ்பீக்கர் பாக்ஸ், அதாவது சப் ஊஃபருக்கான ஃபோர்த் ஆர்டர் பாக்ஸ், லெஃப்ட் ரைட்டுக்கான ஸ்பீக்கர் பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கான ஆம்பிள்ஃபயர் எப்படி செஞ்சிருக்கோங்கிறது நம்ம சேனல்ல அடுத்து அப்லோட் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.